ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் புதன்கிழமை மாலை வணக்கம். மணி பார்த்திங்கன்னா பண்ணுற வெயில் செம்மையாக அடிச்சது, தாங்க முடியலங்க வெயிலோட தாக்கம். அதனால் நன்னாரி சர்பத் போட்டேன். லெமன் எல்லாம் பிழிஞ்சி கொஞ்சம் சால்ட்டு போட்டு அந்த நன்னாரி ஊற்றி சர்பத் போட்டோம். நல்லா குளிர்ச்சிங்க. நம்ம பாட்டிலில் வாங்கி இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி குடிங்க. நான் குடிச்சிட்டு என் பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 1:15 ஆச்சு. சரி சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண தான் ஆரம்பித்தேன். குக்கரில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸையும் முதல்ல ஊற வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டாச்சு. இந்த சைடு குக்கர் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். உப்பும் போட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சாச்சு. குக்கரை நல்லா மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சுண்டல் முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் நான் சிம்பிளான முறையில் தாங்க வைப்பேன். ரொம்ப கிராண்டெல்லாம் வைக்க மாட்டேன். என்னோடய சமையல் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளில் கொஞ்சம் நல்லா ரிச்சாக நிறையா பொருட்கள்லாம் போட்டு வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், இது கூட நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் அரிப்பு எடுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு, அதனால் நான் கத்திரிக்காய் சேர்க்கலை. உருளைக்கிழங்கு வாய்வு, அதனால் நான் அதை சேர்க்கலை. இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். இப்போலாம் நாட்டு தக்காளி கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அதனால் ஆப்பிள் தக்காளி வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால் ஒரு லெட் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். லெட் போட்டு மூடி வச்சுட்டு அதனால் ஒரு சைடு வதங்கி இருக்கணும். நானும் சுண்டலை நல்லா குக்கரில் வச்சு அவிச்சு வச்சுருக்கிறேன். அவிச்சு சுண்டலை கொஞ்சோட எடுத்து கொஞ்சம் மிக்சியில் விட்டு கொஞ்சம் அரையும் குறையமாக குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்னஸாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சோட சுண்டல் மட்டும் போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மசி வச்சுருக்கு. இன்னுமே தக்காளி கொஞ்சம் மசியாமல் தான் இருந்தது. நான் மீதியை பார்த்திங்கன்னா கரண்டிட்ட நல்லா மேட்ச் பண்ணி விட்டேன். நல்லா மசியட்டும் அப்படின்ட்டு. தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வருதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். நாட்டு தக்காளிலாம் குழம்பு செல்லவே எல்லாம் சூப்பராக இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் நான் போட்டு அந்த எண்ணெயிலே அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இங்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. அந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கிட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா ரைஸ் நல்லா விசில் வந்துருச்சு. ரைஸை தூக்கி நம்ம டைனிங் டேபிளில் வச்சாச்சு. மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நம்ம லெட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் ரொம்ப சுண்டல், அதாவது கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதில் 3/4 சுண்டல் மட்டும் நான் குழம்புல போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு லெட் போட்டு நான் மூடி வச்சுட்டேன். குழம்பு நல்லா மசாலா நல்லா வெந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய், புளி, சீரகம், நீங்கள் வேணால் சோம்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு சோம்பு வாசம் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. இந்த 3ஐயுமே போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடுவோம். மணி பார்த்திங்கன்னா 1:45 ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் தண்ணி இல்லை. தாமிரபரணி தண்ணி எடுக்க எங்கள் வீட்டுக்கார் இந்த வெயிலில் போனார். ஏற்கனவே 2 குடம் கொண்டு வந்துட்டார். நான் 2 குடத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டு அவ்வளோ கஷ்டங்க எங்களுக்கு ஏன்னா மினரல் வாட்டர் இருக்குது, அக்வா மிஷின் வச்சுருக்குறோம், அதில் தண்ணி குடித்தா நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தாமிரபரணி தண்ணியில் இருக்கிற 5 கிலோமீட்டர் போய் எடுத்துகிட்டு வரோம். அந்த சில்வர் ஒன்று பார்த்தேன் பார்த்திங்களா, காட்டினேன் பார்த்திங்களா, அதுலேயும் தண்ணி பிடிக்கணும், இந்த குடத்துலையும் தண்ணி பிடிக்கணும். இதையும் கொண்டு போய் நம்ம வெளியே வச்சிடலாம். காலையிலேயே பார்த்திங்கன்னா குடங்கள்லாம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு குடங்கள் நல்லா காய்ச்சிருந்தது. 2 குடமாக கொண்டு வந்து அங்கேருந்து 5 கிலோமீட்டர் போய் கொண்டு வந்து இந்த 6 குடத்துலையும் ஊற்றணும், இந்த ஒரு கேன்லேயும் ஊற்றணும். பாவம் வெயிலில் போய்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் சத்தான இதெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் எங்கள் வீட்டில் அக்வா மிஷின் இருந்து நாங்கள் அக்வா மிஷின் தண்ணி குடிக்க மாட்டோம். பாருங்கள் வெயில் பாருங்கள் என்னம்மா அடிக்குதுன்ட்டு. 1:45க்கெலாம் வெயில் செம்ம வெயில் அடிச்சது. இருந்தாலும் அவங்க போய் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி தண்ணி வேணுமே அப்படிங்கிறதுக்காண்டி போயிட்டாங்க. தாமிரபரணி தண்ணியில் இந்த மாதிரி நம்ம தண்ணி வண்டி, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு, அக்வா மிஷினில் குடிக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிங்கன்னா கால் வலி வருது. எங்களுக்கு உங்கள் ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க கால் வலி வரும் அப்படிங்கிறதுக்காண்டி. நாங்கள் இப்போ இந்த தண்ணி குடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஹெல்த்துமே நல்லா இருக்குது, கால் வலியும் இல்லை. நம்ம சுத்தம்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்களை நம்ம இழந்துடுறோம். தாமிரபரணி தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் அந்த சில்வர் ஒரு
இது காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சு தான் நாங்கள் குடிப்போம். இப்போ அப்படி குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் கால்வலி இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கும் கால்வலி இல்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி தண்ணியில் தான் சத்துக்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்துக்களெல்லாம் நல்லா நீக்கிட்டு வெறும் சக்கையாக தான் டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். நீங்களுமே வந்து அக்வா மிஷின் தண்ணியை காட்டிலும் கொஞ்சம் சத்துள்ள தண்ணியில் குடிச்சு பாருங்கள், நிறைய வந்து நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. ஓகே, இது கூட நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா, தேங்காய், புளி, சீரகம் எதுவும் அதையும் வந்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல சுண்டலை வந்து அரையும் குறையுமாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே போட்டோம். ஏன்னா இது போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும். முழு சுண்டல் கூட இதையும் சேர்த்து கொட்டுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எனக்கு வந்து சின்ன ஜார் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குங்க, அதனால தான் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சேன். அது என்னடானா ஜாருக்குள்ளே அடியில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு கழுவி கொட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இதுகெல்லாம் வந்து நல்லா முருங்கைக்காய் எல்லாமே நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதித்து வரணும். கொதித்து வந்து நல்லா வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி. ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பெல்லாமே வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. சுண்டெல்லாம் கொஞ்சம் தான் உப்பு போட்டு வேக வச்சு, தக்காளி வதக்கிறப்பே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு லெட் போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா கொதித்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சலசலன்னு கொதித்து முருங்கைக்காலாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வச்சேன், நீங்கள் வந்து தண்ணி குறைச்சி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்கார் கட்டியாக வச்சா பிடிக்காது, அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சேன். இப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டைனிங் டேபிளில் நம்ம குழம்பையும் தூக்கி வச்சாச்சு. இன்றைக்கி இந்த குழம்போட நான் என்ன பொரியல் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான். அதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் செஞ்சேன். கொஞ்சம் ஒரு கடாயை காய வச்சு ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் மட்டும் போட்டு கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை இல்லை. இது நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப பொடுசாகவும் கட் பண்ண வேண்டாம், குழஞ்ச மாதிரி ஆயிரும். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் செஞ்சாலுமே ஊட வந்து இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறப்பே வந்து 1-2 வெண்டைக்காய் எடுத்து சாப்பிடும். இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டு நல்லா சுருள வதக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பாதியில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை வேணுங்க. இதுக்கு கொஞ்சமாக பார்த்து மெல்ல வதக்கி விட்டுட்டுருக்கணும். கொஞ்சம் ஒரு வதங்கினதுக்கப்புறம் முதலே போட்டு உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசு தன்மை இருக்கும். கொஞ்சம் வெண்டைக்காய் அரைவேக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த பிசு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு நல்லா இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு வெண்டைக்காயை வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் சில்லி பவுடர் மட்டும்தாங்க சேர்ப்பேன், வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். இப்படி சிம்பிளான முறையில் செய்கிற இந்த வெண்டைக்காய் பொரியல் என்னோடய பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து இதில் என்ன கொஞ்சம் வேலைப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிம்மில் வச்சே அதை வதக்கிட்டு வரணும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். அப்படின்னா வெண்டைக்காய் வந்து பிசு தன்மை இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழுன்னு சூப்பராக வந்து வெண்டைக்காய் வறுவல் வந்துடும். சாப்பிட்றதுக்கு வந்து ரசம் சாதம் எதுனாலும் சரி நம்ம இந்த வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி முறையில் வெண்டைக்காய் பொரியல் செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறை செய்வேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான முறையில் தான் செஞ்சுக்கிட்டு என் பொண்ணு எம்மா எனக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டான். ஏற்கனவே வதக்கிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் வதங்கலான்னு வந்து 2-3 வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டு போனால் முடிச்ச உடனே எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நம்ம பொண்ணுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலை வந்து ஒரு தட்டில் வச்சு கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தாச்சு. குழந்தைகளுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து அறிவுத்திறனை வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.